பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வேதத்திலே எத்தனையோ பேருடைய நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ நாமங்கள் என்கிற பெயர்களை குறித்து நாம் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான பெயர்கள் கிடையாது, பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவருடைய பெயர்களும் இருக்கிறது, சாத்தானுடைய பெயர்களும் இருக்கிறது, மனுஷனுடைய பெயர்களும் இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர் மனுஷர்களுடைய பெயர்களும் இருக்கிறது, சிறியோர் பெயர்கள் இருக்கிறது, பெரியோர் பெயர்கள் இருக்கிறது. இப்படியாக நிறைய பெயர்கள் என்கிற நிறைய நாமங்களை குறித்து வேதாகமம் நமக்கு விலாவாரியாக தெரிவித்து வருகிறது. அப்படி எவ்வளவோ நாமங்கள் இருக்க, அதிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்று சில நாமங்கள் உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு குறித்து இருக்கிற அநேக நாமங்களில் ஒன்று ரெண்டு நாமங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. முதலாவது ஒரு நாமத்தை உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவே. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிற்றே. ஆம், பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பல நாமங்களில் இங்கு முதலாவது ஒரு நாமத்தை பார்க்கிறோம். ஓ ஜீவனுடைய ஆவி என்று பார்க்கிறோம். ஜீவனுடைய ஆவி. அப்போ நல்ல கவனிங்க. இந்த ஆவியானவரை குறித்து நாம் என்னென்னமோ நினைக்கிறோம், ஏதேதோ யோசனைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆவியானவருக்கு இருக்கிற அற்புதமான நாமத்திலே ஓ கர்த்தரது ஜீவனுடைய அருமையான ஒரு நாமம். அந்த ஜீவன் உடையவர் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவர். அந்த ஜீவனுடைய நாமம் என்றால் என்ன? அந்த ஜீவனுடைய ஆவி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். எசேக்கியேல் 1:20 மற்றும் 21வது வசனங்கள். ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஆம், இங்கு முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய நாமங்களில் முதலாவது ஒரு நாமத்தை பார்க்கிறோம், ஜீவனுடைய ஆவி. இந்த ஜீவனுடைய ஆவி என்பது என்ன என்று சொன்னா, பிதாவாகிய தேவனால் போக வேண்டிய அனுப்பப்பட வேண்டிய எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு போகக்கூடியது. ஓ கர்த்தர் அங்கு போய் அந்த பிதாவின் சித்தத்தை, தேவனுடைய கிரியையை நடப்பிக்கிறது தான் ஓ கர்த்தர் நல்லவே இந்த ஜீவனுடைய ஆவியின் வேலை. ஏனென்றால் அந்த எசேக்கியேல் 1:20 ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அப்போ இந்த
ஆவியானவர் எங்கு போக வேண்டும், எந்த நபர்களை சந்திக்க வேண்டும், எந்த ராஜ்யத்தை சந்திக்க வேண்டும், எந்த ராஜாக்களை சந்திக்க வேண்டும் என்று திருவுளம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, திருவுள சித்தம் இருக்கிறதோ, அந்த பிதாவின் தீர்மானத்தின்படி புறப்பட்டு போகிறதும், போகிற இடத்துல தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதும் தான் இந்த ஜீவனுடைய ஆவி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஜீவனுடைய ஆவி ஒரு சாதாரணமானது கிடையாது. அது நல்ல கர்த்தருடைய வல்லமை நிறைந்தது. இந்த ஜீவனுடைய ஆவி போகிற இடங்களிலே உயிரற்ற நிலைமைகளில் இருக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையும். கர்த்தர் பலனற்றவைகளா இருக்கிற இடங்களில் போகுமானால் அங்கு எல்லாமே பலன் அடையும். இதை குறித்துதான் வேதத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த நதி போகும் இடம் எங்கும் என்று பார்க்கிறோம். இந்த நதி போகிற இடம் எங்கும் ஜீவன்கள் உண்டாயிருக்கும். ஒரு நதி பாய்கிற இடத்துல எப்படி ஆடுகள் மாடுகள் கர்த்தர் நல்லவை, மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அருமையான பசுமையும் செழுமையுமாய் மாறுகிறதோ, நல்ல விளைச்சலை கொடுக்கிறதோ, கர்த்தர் அதே போல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஜீவனுடைய ஆவி போகிற இடத்திலோ எல்லாம் மகிமையாய் மாறும். அந்த நதியை குறித்து தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 47 அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இதுதாங்க அந்த ஜீவனுடைய ஆவியின் வேலைக்கு ஏதுவான வேலை. ஒரு நதி ஏராளமா, ஒரு நல்ல தண்ணீர் பயங்கரமா ஓடுகிறது, பெருக்கெடுத்து ஓடுகிறது, இருகரை புரண்டு ஓடுகிறது. அது ஏதோ கொஞ்ச தூரத்துக்கு ஓடாமல் ஊர் கடந்து, மாநிலம் கடந்து, மாவட்டம் கடந்து ஓடுதுனாக்கா, அது போகிற இடத்தில் எல்லாம் எப்படி வயல்வெளிகள் செழிக்கும், எப்படி அறுவடைகள் பெருகும், எப்படி அருமையான தானியங்கள் உண்டாகும், எப்படி நிறைய ஜீவராசிகள் ஏற்படும், நீர்வாழ் ஜந்துக்கள் பிழைக்கும், நல்ல சுத்திர மீன்கள் பிழைக்கும், நல்ல பறவைகள், மீன் கொத்தி பறவைகள் வந்து பிழைக்கும். இந்த ஒரு தண்ணி இப்படி எத்தனையோ பேருக்கு ஜீவனை கொடுக்கிறதை போல இந்த ஜீவனுடைய ஆவியானவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கிருக்கிற எல்லாரும், அங்கிருக்கிற எல்லாமும் உயிர் பெற்று பிழைக்கக்கூடியது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் ஜீவனுடைய ஆவின் பார்க்கிறோம். இப்ப இதுக்கு வாசித்தமே தலையங்க வாக்கியம் ரோமர் 8:2. அந்த வசனத்தை கூட பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி. அல்லேலூயா. இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரதான வேலை எல்லாத்தையும் பிழைக்க வைப்பது. அதே சமயத்திலே பாவம் மரணத்தில் பிடிபட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கக்கூடியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. யார் இந்த பாவம் மரணத்துக்கு அடிமையாயிருந்து? சகைவை குறித்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவன் வீட்டுக்கு இயேசு போகும்போது ஜனங்க சொன்னாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போகிறார். அப்புறம் இயேசு சொன்னா, இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் தான். அப்போ ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் மரணம் அந்த சகைவை துரத்தி கொண்டது. அந்த இடத்துல ஜீவனுடைய ஆவியின் ரூபத்திலே ஆண்டவர் புறப்பட்டு போனார்.
புறப்பட்டு போன உடனே அவன் பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய நாமங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த ஜீவனுடைய ஆவியானவை இன்றைக்கே அவர் உங்களுடைய ஸ்தலத்திலே வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து பிழைக்க வைக்க, உங்களை உயிர்ப்பிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது பார்க்கிறோம் ஜீவனுடைய ஆவி. இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துல இன்னொரு நாமத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் நல்லவர், அவர் மேல் தங்கி இருப்பார். ஆம், இங்கு அந்த பரிசுத்த ஆவியின் நாமங்களில் ஒரு முக்கியமான நாமத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாமம் என்னன்னாக்கா பலனையும் அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவியானவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. பலனையும் அருளும் ஆவி. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் அவர் ஜீவனுடைய ஆவியானவராய் எல்லா இடத்துக்கும் போகிறவர் மாத்திரமல்ல, அவர் நல்ல பலனை கொடுக்கிற, பலனை தருகிற அந்த ஆவியானவராய் காணப்படுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை நீங்கள் பெற்றதுண்டா? இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களை முற்றிலுமாய் நிறைத்திருக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தால் எந்த அளவுக்கு நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்று ஒரு பலன் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு எப்படி பலன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பலன் இருந்தது? அவருக்கு எதிராய் செயல்பட்ட சாத்தானுக்கு எப்படி பலன் இருந்தது? உலகத்தின் கிரியைகளுக்கு எப்படி பலன் இருக்கிறது? அதே போல ஆவியானவருக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனால் மனுஷனுக்குரிய பலத்தை போல அவருடைய பலன் அல்லாமல், சாத்தானுடைய பலத்தை போல அவருடைய பலன் அல்லாமல், இயேசுவுக்கு கூட இருந்த பலத்தை போல அவருக்கு இல்லாமல், இந்த ஆவியானவருடைய பலன் என்பது அது எப்படிப்பட்டது? கர்த்தர் நல்லவை. எந்த மனுஷனையும் எந்த தேவ ஜனத்தையும் சுதந்திர பராக்கிரமசாலியாய் மாற்றக்கூடியது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பலனாகிய பரிசுத்தாவிக்குள் இருக்கிற சில சக்திகளை, பலனை காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 35வது வசனம். சங்கீதம் 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் தத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த பலனுமான பரிசுத்த ஆவியானவர், இந்த பலனுமான பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன அர்த்தமா? அந்த பலனுக்குள் பயங்கரமான அருமையான ஒரு சத்துவம் இருக்கிறது. அந்த சத்துவத்துக்கு பெயர் தான் அவர் பலனுள்ள பரிசுத்த ஆவியார். அப்ப எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அருமையான இந்த சுதந்திரம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள்.
தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், இந்த பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். இப்ப நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது என்று சொல்லி. அந்த பலம் எப்படி பட்டது என்று சொன்னா, அது நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய சாதாரணமானது கிடையாது. எலியா அக்கினி ரதத்திலும் அக்கினி குதிரையிலும் ஏறி போனான். ஆனால் அந்த எலியாவை, யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற எலியாவை உயர்த்தி தூக்கி கொண்டு போய் அந்த ரதத்தில் உட்கார வைத்தது யார்? அக்னி ரதமும் குதிரையும் கண்ணுக்கு முன்பாக மேலே வானத்திலே காணப்படுகிறது. இப்போ எலியா இங்க கீழே இருந்து அங்க மேலே போய் அதுல உட்கார்றானாக்கா, எலிசாவோடு நின்று கொண்டிருந்த எலியாவை அங்க மேல தூக்கி கொண்டு போய் ரதத்துல உட்கார வைத்தது யார் என்று சொன்னா, அதுதான் இந்த பெலனாகிய பரிசுத்தாவி. அப்போ இது மாத்திரமல்ல, இந்த பலமுள்ள பரிசுத்தாவியானவருக்கு ஓடக்கூடிய கால்கள் இருக்கு. அவர் நல்ல ஓடக்கூடியவர், வேகமாக ஓடக்கூடியவர். எப்படி ஓடுவார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம் என்கிற கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் அமர்ந்ததினால் இஸ்ரவேலுக்கு வருமட்டாக அவன் ஆகாபுக்கு முன்பாய் தீவிரமாய் ஓடினான். இப்போ இந்த எலியா ஆகாப் ராஜா 7 குதிரை பூட்டின் ரதத்துல வேகமா போயிட்டு இருக்கான். ஆனா அந்த இடத்துல ஒரு தேவனுடைய வல்லமை, ஒரு பலத்தின் ஆவி கர்த்தருடைய கையை போல வந்து அந்த ரூபத்துல இறங்குது. அந்த தேவனுடைய பரிசுத்தாவின் பலன் இறங்குனதான் தாமதம். இந்த எலியாவின் ஓட்டம் எப்படி தெரியுமா இருக்குது? ரதத்தை விட, ரதத்தின் சக்கரங்களை விட, 7 குதிரைகளை விட, அந்த குதிரையின் பலத்தை விட மிஞ்சினதா இருக்கு. இதுதாங்க பலத்தின் ஆவி. இந்த பலத்தின் ஆவியை குறித்து வேதம் முழுவதும் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு என்கிறவன் பசுத்திரம் பட்டணத்துக்குள் இருக்கிறான். கர்த்தர் அல்லவே அங்க, ஆனா பக்கத்துல ஒரு பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல கர்த்தர் நல்லவே ஒரு கெந்தாக என்பவருடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிபதியா இருக்கிற மந்திரி போயிட்டு இருக்கான். பட்டணம் இங்க இருக்குது, வனாந்தரம் அங்க இருக்குது. அதுல தூரத்துல ஒரு ரதம் போயிட்டு இருக்குது. அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஓடி அந்த ரதத்தோடு சேர்ந்து, நீ ஓடி அந்த ரதத்தோடு சேர்ந்துக்க. இங்க என்ன நடக்கிறது? இதுதான் பலத்தின் பரிசுத்தாவியானவர். அந்த பிலிப்புவின் மீது பலத்தின் பரிசுத்தாவியானவர் இறங்கினதான் தாமதம். அவனால் நிற்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, சோம்பர் பட முடியவில்லை, திரும்பி பார்க்க முடியவில்லை, தயங்க முடியவில்லை, யோசிக்க முடியவில்லை, ஒண்ணும் பண்ண முடியல. அவன் கால்கள் மின்னல் வேகத்துல பறக்கிறது. எப்படியா பறந்தார்? அதே நாட்கள்ல தான் அங்க மந்திரவாதிகள் இருக்காங்க, சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஜோசியக்காரர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் சுதந்திர பல தேவதைகளை உண்ட பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், தேவதைகளை வணங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், தேவ விக்கிரகங்களை வைத்து சுதந்திரம் வியாபாரம் பண்ணுகிற இவங்களால முடியல, இவங்களால ஓட முடியல. ஆனா பிலிப்புவினால் மட்டும் ஓட முடிந்தது. எப்படின்னாக்கா, அதுதான் அந்த பலத்தின் ஆவி. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நமக்கு அபிஷேகம் இருக்கலாம், நமக்கு அழைப்பு இருக்கலாம், நமக்கு கிருபை இருக்கலாம், நமக்கு வரம் இருக்கலாம், நமக்கு தாளந்து இருக்கலாம், நமக்கு பணமும் அந்தஸ்தும் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல எப்படியும் வாழ முடியும். உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஆனா சத்தியமா ஒரு சத்தியத்தை சொல்றேன். இப்ப நான் சொன்னே, பணம், பொருள், பலன், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கு, பெயர், புகழ், பட்டம் மற்ற இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடவே முடியாது. ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடவே முடியாது. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஆவியாருடைய பலத்தை பயன்படுத்தலாம் நினைச்சா கண்டிப்பா முடியாது. கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற மகா வல்லமையான தேவ மனிதர்களை பாருங்க. அவங்க எதனால ஓடுறாங்க? எந்த காரியத்தை வச்சு இவ்வளவு தீவிரமா முன்னேறாங்கன்னா அந்த ஒரு ஆவியானவருடைய தேவனுடைய பலன் கர்த்தனாலே. இந்த காலத்திலேயாவது இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல படிச்சவங்க இருக்காங்க. பிஏ, பிகாம், பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, எம்ஃபில் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா நான் சொல்லுகிற அந்த ஆதீனத்தின் காலம் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் பார்க்கறதுக்கு ஊழியக்காரங்களா இருப்பாங்க. ஆனா சுத்தமா படிப்பு அறிவே இல்லாதவர்கள். அவங்களுக்கு உலக அறிவு அதிகமா தெரியாது. எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ரொம்ப வேகமா ஏதாவது வாசிச்சிட்டோம்னா அது அவங்களுக்கு புரியவும் செய்யாது. ஆனா அந்த எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத, ரொம்ப பெரிய அறிவும் இல்லாத அப்படிப்பட்டவர் தான் நிறைய பேர் ஊழியக்காரர்களாய், அதுல குறிப்பா பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களாய் இருந்தாங்க. ஆனா அந்த சாதாரண பெரிய திரட்சியற்ற, திராணியற்ற, படிக்கவும் தெரியாத, எழுதவும் தெரியாதவர்களா இருந்தாங்க பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னா பெரிய சபையை ஸ்தாபிச்சாங்க, நிறைய கிளை சபைகளை ஸ்தாபிச்சாங்க, ஊழியக்காரரை உருவாக்குனாங்க, ஊழியத்துக்கு ஆட்களை பிரதிஷ்டை பண்ணாங்க, ஆவியிலே நடத்துனாங்க, ஜனங்களை சீர்படுத்தினாங்க. சோத்திரம். அவன் இந்த மனுஷனா இப்படியெல்லாம் செய்தார் அல்லது செய்கிறார் நினைக்கக்கூடிய அளவுக்கு கிரியை செய்தார்கள். அப்போ அந்த படிக்காத, எழுத தெரியாத, ரொம்ப உலகத்தின் காரியங்கள் தெரியாத அவர்களால் எப்படி இவ்வளோ பெரிய ராஜ்யபாரத்தை ஸ்தாபிக்க முடிஞ்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த பலனாகிய பரிசுத்தாவியானவர். பலனாகிய பரிசுத்தாவியானவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அநேக பரிசுத்தவான்களை பலப்படுத்தின, அநேக நீதிமான்களை பலப்படுத்தின, நல்ல ஊழியக்கார சகோதரிகளை ஏற்படுத்தின அந்த பலத்தின் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுங்க, நல்ல நெய்யா ஊத்தி சாப்பிடுங்க, தேனா ஊத்தி சாப்பிடுங்க, பருப்பு சாதமா சாப்பிடுங்க, நல்ல சுதந்திரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா அரைச்சி போட்டு சாப்பிடுங்க. மற்ற எந்த விதத்திலும் நல்ல விதவிதமான ஆகாரமெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த எந்த போஜன வகைகளை கொண்டும் உங்களுக்கு பலன் இருந்தால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த பலனானது ஒரு காலம் ஊழியத்திலே எந்த விதத்திலும் பிரயோஜனமாய் இருக்காது. ஆனா இங்கு வேதம் சொல்லுகிற ஒரு பலன் என்பது அது பரிசுத்த ஆவியாகிய பலன். பலத்தின் பரிசுத்த ஆவியானவை. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அந்த பலத்தின் பரிசுத்த ஆவியானவை இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்பட்டும். நான் சொன்னேனே எலியா, நான் சொன்னேனே பிலிப்பு, இன்னும் பல தேவ மனிதர்களை சொன்னனே. இவர்கள் எல்லாரும் ஆகாரத்தினால் திருப்தியானவர்கள் மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால், அந்த பலத்தின் ஆவியினால் தங்களை இடைக்கட்டி கொண்டவர்கள். அதனாலதான் அவர்களால் ஓட முடிந்தது, அவர்களால் கிரியை செய்ய முடிந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த ஆவியானுடைய நாமத்திலே முதலாவது நான் பார்த்தோம் ஜீவனுடைய ஆவியானவர். இரண்டாவது நாம் பார்த்தோம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பலத்தின் ஆவியானவர். இந்த ஆவியானவருடைய நாமத்தில் இன்னொரு நாமத்தை உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7 உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள
ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்களில் மூன்றாவது நாமம் என்னன்னாக்கா, நல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். உலகத்திலே பலவிதமான புத்தி உண்டு. கெட்ட புத்தி உண்டு, அருவருப்பான புத்தி உண்டு, மோசமான புத்தி உண்டு. இப்படி சொல்ல வேண்டுமானால் நிறைய புத்திகளை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த உலக ரீதியான புத்தியை விட இந்த ஆவியானவருக்குள் இருக்கிற அருமையான ஒரு கிருபை என்னன்னா, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த தெளிந்த புத்தியுள்ளவர் என்று சொன்னா அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். அவர் சொல்ற அந்த அளவுக்கு அவருடைய புத்தி மனுஷனுடைய புத்தியை விட சொல்றோம் மகா வித்தியாசமானதுதான் அந்த தெளிந்த புத்தி என்பது. அப்போ அந்த தெளிந்த புத்தி என்பது ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, தேவ மனுஷியுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவை என்னத்தெல்லாம் நடப்பிக்கும், எதையெல்லாம் செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த தெளிந்த புத்தியின் ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கிறேன். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர், அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவர் பெற்று அந்த கிருபையினால் நிரப்பப்பட்டாக்கா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தெளிந்த புத்தி என்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னாடி வரக்கூடியது இந்த 3 காரியம். 1 யோக்கியதை உள்ளவன், 2வது அந்நியரை உபசரிக்கிறவன், 3வது போதக சமர்த்தன். இந்த 3 காரியத்தை நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நாம் பொய் சொல்லி சம்பாதிப்பதற்கு எவ்வளவோ வழிகள் உண்டு, அல்லது சொத்திரம் அயோக்கியமானதை நடப்பிப்பதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. ஆனா நம்முடைய ஊழியமும் நம்முடைய ஊழியத்தில் உள்ளவர்களும் அல்லது ஊழியத்தில் போதிக்கப்படுகிறதுமே நல்ல யோக்கியமானவைகளை, தேவனுக்கு பயந்தவைகளை, மனசாட்சியின்படி கர்த்தருக்கு உந்தவைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான். பொய் சொல்லியோ அல்லது வஞ்சித்தோ மாறுபாடான காரியத்தை செய்தோ அல்ல, யோக்கியமானவைகளின்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து உபதேசம் தான் இங்கு அதிகமாய் சொல்லப்படுகிறது, அது கடைபிடிக்கப்படுகிறது. 2வது அந்நியரை உபசரிக்கிறது. இந்த தெளிந்த புத்தி என்கிற அந்த அபிஷேகம் யார்கிட்ட இருக்கும்னாக்கா அதை பார்த்தா தெரியும். அவங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தன்னை அல்லாதே, தன் வீட்டார் அல்லாதே மற்றவர்களை பராமரிப்பதிலே, மற்றவர்களை போஷிப்பதிலே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே அவர்கள் இருதயம் கவனமாய் தவிக்கும், அவர்கள் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கும், அவர்கள் கை நீட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் அந்த புத்தியுள்ள, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவரை பெற்றவர்களுக்குள் காணப்படுகிற 2வது கிருபையாகிய உபசரிக்கிற கிருபை. இங்க ஒரு காரியத்தை நான் சொல்லணும். என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றது திரும்பவும் சொல்றேன். நீங்க உபசரிக்கிற காரியத்துல மட்டும் சோர்ந்து போயிடக்கூடாது, உபசரிக்கிற காரியத்துல மட்டும் தளர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னாக்கா அந்த உபசரிக்கிற காரியம் நீங்க செய்யும் போது உங்களையும் அறியாமல் சில நேரத்துல தேவ தூதர்களை உபசரிக்கிறீர்கள்.
இந்த வசனத்தின் அர்த்தம் அநேகருக்கு புரியல. ஆனா மேலோட்டம் படிச்சுட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. நீங்க உபசரிக்கும் போது அறியாமல் தூதர்களையும் சில நேரம் உபசரிக்கிறீர்கள். அப்போ இந்த தூதன் உங்களால் உபசரிக்கப்பட்ட என்ன நடக்கும் தெரியுமா? தூதர்கள் என்கிறவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர். நீங்க பூமியில யார் யாருக்கோ உதவி செய்றீங்க, எதுக்கோ உதவி செய்றீங்க. அவங்க அந்த நேரத்துல ஒரு தூதனும் உள்ள வந்தாச்சு. நீங்க உங்களுக்கே தெரியாம தூதனுக்கு உதவி பண்ணிட்டீங்க. அந்த உதவி அந்த தூதனுக்கு நன்மையா வந்திருக்கு. இப்ப இந்த தூதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நேரா பரலோகத்துக்கு போவான். அங்க போய் நேரா தேவனை பார்ப்பான். அந்த ஆண்டவர்கிட்ட போய் சாட்சியா சொல்லுவான், ஆண்டவரே நான் இப்படி போனேன், இந்த பட்டணத்துல போனேன், இங்க ஒரு மனுஷன் இப்படி உதவி பண்ணிட்டு இருந்தான், எனக்கும் உதவி பண்ணா, அவன் நல்ல உபசரிக்கிறவனாய் இருக்கிறான். இப்ப கவனிங்க, இந்த உபசரித்தல் எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. நம்மை குறித்து பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்லக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய விளைந்தவர்கள், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நன்மை பெற்றவர்களுக்கு இந்த உபசரிக்கிற தன்மை என்பது இன்னைக்கு குறைந்தது மாத்திரமல்ல, அநேகருக்குள் செத்து போயிருக்குது. ஆனா நீங்க நல்ல பரிசுத்தாவின் நிறைந்தவர்கள், தெளிந்த புத்தியுள்ள அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, உங்க பலத்துக்கு மிஞ்சி உபசரிப்பீங்க, ராணிக்கு மிஞ்சி உபசரிப்பீங்க. என் வாழ்க்கையில இந்த உபசரிக்கிற காரியத்தை தேவன் ஒரு கொடையா கொடுத்து நிறைய செய்ய வைக்கிறார். ஆனாலும் கூட பாருங்க, ஒரு முறை ஒரு தவறு நடந்து விட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசாட்சி உறுத்துகிறது. அதை எப்படி சரி கட்டுவது என்று எனக்கு தெரியல இந்த உபசரிக்கிற காரியத்தில். ஏன்னாக்கா ஒரு நாள் FMBB என்று சொல்லக்கூடிய அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு மிஷனரி மூலமாக நாங்க ஒரு குழுவா வட இந்திய பகுதியில பல மாநிலங்களுக்கு அங்க போயிருந்தோம். அப்போ போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ், மற்ற கிளாத்து, வேற இதெல்லாம் நீங்க கொடுக்கணும் விரும்புறீங்களோ, அது ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது செகண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொண்டு வாங்க. நம்ம ட்ரெயின்ல தான் போறோம், எவ்வளவு லக்கேஜ்னாலும் கொண்டு போலாம், அதனால கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பொருளை எடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊழியத்திற்கு சில அறிவிப்பு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி எல்லாம் கலெக்ட் பண்ணேன். நிறைய ஏன் சார்பாவே குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 2-3 சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ் அளவுக்கு, பெரிய சூட்கேஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உள்ள அது போல 2-3 சூட்கேஸ் பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு போனோம். அதே போல ஒவ்வொரு மிஷனரி தளத்துல கொடுத்துட்டு ஒரு இடத்துல கொடுத்து முடிச்ச உடனே அந்த மிஷனரி ஊழியக்காரர் ஓடி வந்தார். அண்ணே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். நீங்க கொண்டு வந்த சூட்கேஸ்ல எல்லா ட்ரெஸ்ஸஸும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்னே, ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த பாருங்க எப்படி நல்லா சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, அண்ணே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டேன். நீங்க கொண்டு வந்தீங்கல்ல அந்த சூட்கேஸும் கிடைச்சா நல்லதுன்னு சொல்றாங்க, கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா எனக்கு டக்குன்னு அந்த சூட்கேஸை கொடுக்க விருப்பம் இல்லை. அதுல இதை கொடுத்துருக்கு, இதை கொடுக்க வேண்டான்ட்டு. அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் யோசிச்சாரு. அப்ப நான் கொடுப்பேன்னு நினைச்சாரு, ஆனா நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த மிஷனரி போயிட்டு அந்த ஜனங்களை சொல்லி மற்றதெல்லாம் கொடுத்தாச்சு. திரும்பி வரும்போது அந்த எம்டி சூட்கேஸை நான் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு அந்த எம்டி சூட்கேஸை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அங்க இருக்கும்போது எனக்கு தெரியல. அந்த மிஷனரி ஊழியங்களை முடிச்சு திரும்ப கடைசி நாங்க குழுவா கூடி ஆடி பாடி கொண்டாடி சிரிச்சு மீண்டும் நாங்க திரும்புற நேரத்துலதான் கர்த்தர் நல்லவன், நாங்க கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அந்த கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் வந்த போது தான் நினைக்கிறேன், ஐயோ இதையும் கொடுத்திருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், வீட்டுக்கு இதை கொண்டு போய் தான் துணி வைக்க போறோமா? கிடையாது, வீட்டில் நிறைய பீரோக்கள் இருக்குது, எத்தனையோ சூட்கேஸ், நல்ல லெதர் சூட்கேஸ்ல பெருசா இருக்குது, இது ஏன் நம்ம கொடுக்காம விட்டோம்னு சொல்லி அந்த கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கொல்கத்தாவில் இருக்கும்போது அவ்வளவு மன வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கும் நான் நினைக்கும் போது அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது.
அந்த ஒரு செகண்ட் அல்லது ஜஸ்ட் ஒரு 5 மினிட் அவசரத்துல அந்த உபசரிக்கிறதுல தயங்காம செய்திருந்தனாக்கா இன்னைக்கு அந்த குற்ற மனசாட்சி இருக்காது. இப்ப பாருங்க, சூட்கேஸ் கணக்கு அவ்வளவு துணிகளை கொடுத்தோம், அவ்வளவு பொருட்களை கொடுத்தேன், இவ்வளவு கொடுத்திருந்தோம். அந்த கடைசியா ஒரு பழைய பெட்டியை கொடுக்கறதுக்கு மனசு வரல, பழைய ஒரு சூட்கேஸ கொடுக்க மனசு வரல. அது இன்னைக்கு வரைக்கும் இருதயத்தை பாதிக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான். நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பாங்க, யோசிச்சு செய்வாங்க, அவங்களுடைய திட்டமிடுதல் அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல அப்படி பிறண்டுருவாங்க, சின்ன விஷயத்துல ஒரு தவறு உள்ள வந்துடும். அந்த இடத்துலதான் இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் நமக்கு. அந்த இடத்துல இந்த தெளிந்த புத்தியுள்ளவரின் கிருபையை பெற்ற ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிவை தாரும், இதை நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் புத்தியை தாரும் என்று கேட்டா உடனே ஆவியானவர் அற்புதமான ஆலோசனை கொடுப்பார். நான் போயிருந்த அந்த மிஷனரி ஊழியத்துல எல்லாம் நல்லதா இருந்தது. ஆனா இந்த பெட்டியை கேட்கும் போது நான் ஒரு சின்ன ஜெபம் இருக்கணும், ஆண்டவரே நான் அதை கொடுக்கட்டுமா வேண்டாமா, சத்துரம் இதை நான் கொண்டு போகட்டுமா கொடுத்துட்டு வரட்டுமா. ஆவியானவர்கிட்ட கேட்டிருந்தா ரொம்ப அழகா ஆவியானவர் சொன்னது மட்டும் இல்லை, நான் திரும்பி வர்ற வழியிலேயே இதை விட பெரிய ஒரு நல்ல சூட்கேஸையும் கொடுத்திருப்பார். ஆனா அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர்கிட்ட கேட்காததுனால அது ஒரு சின்ன தவறு தான், ரொம்ப பெருசு கிடையாது. அந்த சின்ன தவறு இன்றைக்கு வரைக்கும் சிந்திக்க வைக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தாவி அபிஷேகம் ஆவியானவர் சொல்லிட்டு 2 அந்நிய பாஷை பேசிட்டு போறதோ அல்லது கர்த்தர் சொன்னாரு சொல்லிட்டு போறதோ அதெல்லாம் அபிஷேகம் கிடையாதுங்க. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அந்த ஆவியானுடைய நாமங்களில் ஒன்று. அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியானுடைய அந்த கிருபைகளை கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க. அவர் எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா இடர்களுக்கும் அவர் உங்களை முற்றிலுமாய் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். அடுத்ததாக இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே இன்னொரு நாமத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அந்த பரிசுத்தாவியின் நாமத்தில் 4வது நாமம் எது? ஏசாயாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 4:3 வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, இங்கே பரிசுத்த ஆவியானுடைய நாமங்களில் இன்னொரு நாமத்தை பார்க்கிறோம். அது என்ன நாமம்னா சுட்டரிப்பின் ஆவியானவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அக்கினியின் ஆவியானவரை நிறைய பேருக்கு தெரியும். அக்கினி அபிஷேகத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இந்த சுட்டரிப்பின் ஆவி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் என்கிற அந்த நாமம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு வித்தியாசமான நாமம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த சுட்டரிப்பின் ஆவி, இந்த சுட்டரிப்பின் ஆவி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த சுட்டரிப்பின் சுபாவம் எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து கிருபையில் ஒரு வசனத்தை நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திரையாகவும் 12:10. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. விடியற்காலம் மட்டும்
மட்டும் இருக்கிறதை, மீதியா இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. இப்ப கவனிங்க, இந்த பரிசுத்தாவி நாமத்திலே ஒரு நாமம் சுட்டெரிப்பின் ஆவியானவர். இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஊழியத்தை செய்கிறார். என்ன ஊழியம் செய்கிறார் தெரியுமா? நேற்றைக்கு நீங்க எங்க போனீங்க, நேற்றைக்கு எங்க வந்தீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன செய்றீங்க, இதெல்லாம் ஆவியானவர் அறிவார். ஆனால் சிலர் ராத்திரி படுக்கும் போது தன்னை அர்ப்பணிக்கிறதோ, ஒரு முறை சுத்திகரிப்பதோ, ஒரு முறை கழுவி கொள்ளுவதோ, ஒரு முறை வசனத்தினாலே தம்மை ஆராய்ந்து பார்ப்பதோ கிடையாது. அதனால என்ன ஆகிறது? நேற்றுக்கு செய்த பாவமும் மீறுதலும் அநியாயமும் அக்கிரமமும் சின்ன சின்ன தவறுகளும் குற்றங்களும் அப்படியே மீதம் இருக்கும். ஆனா இந்த ஆவியானவர், சுட்டெரிப்பின் ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அந்த சுத்திரம் விடியற் காலம் வரைக்கும் மீதியா இருக்கிறத மறுநாள் காலையில ஆவியானவர் சுட்டெரித்து போடுகிறார். அடுத்த நாள் வெளியில போறதுக்கு முன்னாடி, அடுத்த நாள் பிரயாசப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் நல்லவே சுத்திரம் ஆவியானவர் என்ன செய்கிறார்? சுட்டெரிக்கிறவராயிருக்கிறார். இதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவே. நீங்கள் பகல் தினந்தோறும் ஆராதனைக்கு வர்றீங்களா? வாங்க, ரொம்ப நல்லது. இரவுக்கிற ஜபத்துக்கு வர்றீங்களா? வாங்க, ரொம்ப நல்லது. போதகருக்கான ஜபத்துக்கு வர்றீங்களா? வாங்க, ரொம்ப நல்லது. ஆனா அது எல்லாத்தையும் விட நீங்கள் முதல் வர வேண்டிய ஒரு இடம் உண்டுன்னா, இந்த அதிகாலை இருட்டோடே ஜபம். இந்த அதிகாலை இருட்டோட ஜெபம், இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துல காலையிலேயே வந்து கண்கள் கலங்கி அப்படியே கண்ணீர் விட்டு தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அப்படி தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், அனுபவ ரீதியா அனுபவித்ததை சொல்றேன். இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவை உங்களை உள்ளும் புறம்புமாய் சுட்டெரிப்பு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் நம்மை சுட்டெரிக்கும் போது, அவர் சுத்திகரிக்கும் போது அங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஏசாயா 4:3 சொல்லுகிறது, அவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுகிறார், இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடுகிறார். அல்லேலூயா. இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாசனுடைய, தன்னுடைய தேவ பிள்ளையினுடைய அழுக்கை கழுவுவது இந்த சுட்டெரிப்பின் ஆவியானுடைய அற்புதமான ஒரு ஒளி. இரண்டாவது, இரத்த பலியை நீக்குவது இந்த சுட்டெரிப்பின் ஆவியானுடைய அற்புதமான ஒரு ஒளியம். இப்ப கவனிங்க, 2 சுத்திகரிப்பு. ஒன்று அழுக்கை கழுவுதல், இரண்டாவது இரத்த பலியை நீக்குதல். இந்த அழுக்கை கழுவுதல் எதை குறிக்கிறது? இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சுத்தவானும் சுத்தவதியுமா இந்த பூமியில ஒரு பரிசுத்தமான வாழணும். இந்த அழுக்கை கழுவது பூமிக்குரிய சுத்தத்தை, பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஆனா இரத்த பலியை நீக்குகிறார் பாருங்க. அந்த இரத்த பலி நீக்கப்பட்டால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ அந்த இரத்த பலி நீக்குகிறதுனாலே ராஜ்யத்தின் பயணம் நமக்கு தடைப்படுவது கிடையாது. அல்லேலூயா. இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் இன்றைக்கு நேற்றைக்கு பைபிள்ல வரலங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நோவாவின் காலத்தில் எப்போது முதல் அங்கு பலி செலுத்தப்பட்டதோ, அக்கினியை மூட்டி பலி செலுத்தப்பட்டதோ, அல்லது ஆபேலின் காலத்தில் எப்போது அங்கு அக்கினியினால் பலி செலுத்தப்பட்டதோ அப்பொழுதே சுட்டெரிப்பின் ஆவியானவர் வந்துவிட்டார். நோவாவின் காலத்திலே இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் பலிகளை ஏற்றுக்கொண்டவராய் மாறினார். அதன் பின்பு இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் மோசையின் காலத்துல அந்த மோசையை மேலே கூப்பிட்டு கொண்டு போய் மோசையின் சரீரத்தையும் உள்ளான மனுஷனையும் இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் முழுக்க
எரித்து அந்த மோசையை புதிய மனுஷனாய் மாற்றினார். அதன் பின்பு அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் மனோவாவின் நாட்களிலே கர்த்தருடைய தூதன் ரூபத்துல வந்து கோலை நீட்டின உடனே அந்த சோத்திரம் பலி அங்கு கொடுக்கப்பட்ட அந்த காணிக்க அப்படியே சோத்திரம் மேலிருந்து நெருப்பு உண்டாகி சுட்டரிக்கப்பட்டது. அப்போ மனோவாவின் காலத்துல அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் அந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கிற ஆவியானவராய் கடந்து வந்தார். அதன் பின்பு இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் எலியாவின் நாட்களிலே கர்மேல் பர்வதத்தில் இறங்கி மாம்சத்தையும் விறகையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்கால் தண்ணீரை நக்கி போட்டு அதனாலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தாம் ஒரு சுட்டெரிப்பின் ஆவியானவர் என்பதை ரூபகாரப்படுத்தினார். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதக்கார வாழ்க்கையில அவன் எலும்புகள் அனல் மூண்டது என்று பார்க்கிறோம். இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் சங்கீதக்காரோட உடலுக்குள் நுழைந்து அவனுடைய எலும்புகள் அணுக்கள் தசைகள் எல்லாம் பலப்படுத்தினதாய் மாறினது. அதற்கப்புறம் இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் ஏசாயாவின் நாட்களில் இறங்கி அவன் நாவிலே இறங்கி அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியதாய் அவன் நாவை தொட்ட ஒரு சுட்டெரிப்பின் ஆவியாய் மாறினது. அதன் பின்பு இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி நாட்களிலே சக்கரங்களுக்குள் ரதங்களுக்குள் மற்ற எல்லா இடங்களுக்குள் இறங்கி கொழுந்து விட்டு எரிகிறதாய் மாறினது அந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர். அதோடு இந்த சுட்டெரிப்பின் ஆவி நிற்கல. கடை மல்கியாவின் நாட்களிலே எல்லா இடத்திலும் சுட்டெரிப்பின் ஆவி இறங்கி பூமியை சுத்திகரிக்கிறதாய் தன்னை காண்பிக்கிறது. அதற்கு பின்பு இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் கர்த்தர் நல்லவே கர்த்தர் நல்லவே நியாய தீர்ப்பின் ஆவியா இறங்கி நிறைய பேர் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அதே சுட்டெரிப்பின் ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி சுத்திரன் சீசர்களையும் அப்போஸ்தலர்களையும் ஆவியினால் நிறைத்தது. அதன் பின்பு இந்த சுட்டெரிப்பின் ஆவியானவர் கடைசியாக பத்மதீவு யோவானை ஆவிக்குள்ளாக்கி அவனை இன்னும் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக்கி அந்த பிதாவுக்கு முன்பாய் நிற்கத்தக்க நல்ல ஒரு கிருபையை கொடுத்தது. இதுதாங்க இந்த சுட்டெரிப்பின் ஆவி. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவி இருக்கா என்று கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளையும் ஆவி இருக்கு. நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்களா? பொதுவா கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க ஆமா பெற்றுங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்ற அபிஷேகத்தை முன்னிட்டு நிறைய பேருடைய ஆவியில சுட்டரிக்கிற தன்மையே இல்லை. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, ரொம்ப வெட்கப்பட வேண்டிய பரிதாபமான கூட்டம். ஆண்டவர் ஒரு சுட்டரிப்பின் ஆவியை கொடுத்துட்டாரு, ஒரு ஆவியும் அனலுமான அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னா அதை வச்சுக்கிட்டு இவனை சபிக்கணும், அவங்கள வெறுக்கணும். இந்த சுட்டரிப்பின் ஆவி வச்சு நான் சொன்னா நடக்கணும், நான் ஜெபிச்சாக்க உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வியாதி வரணும். கர்த்தர் நல்லவன், ஆண்டவர் அவங்களை பறக்கடிக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற சுட்டரிக்கிற ஆவி. நான் சொல்றேன், இந்த சுட்டரிப்பின் ஆவி இல்லாமலும் இருக்காதீர்கள். சுட்டரிப்பின் ஆவியை வைத்துக் கொண்டு உங்கள் இச்சையை நிறைவேற்றவும் முயற்சிக்காதீர்கள். சுட்டரிப்பின் ஆவி என்பது முதலாவது உங்களை சுட்டரிக்கக்கூடியது, முதலாவது உங்களை உள்ளும் புறம்பும் கழுவக்கூடியது. இன்னைக்கு சபைகளில் சுட்டரிப்பின் ஆவி இல்லை, நிறைய ஊழியங்களில் சுட்டரிப்பின் ஆவி இல்லை, நிறைய கிறிஸ்தவர் வாழ்க்கையில சுட்டரிப்பின் ஆவி இல்லை. ஆவியும் இல்ல, அனலும் இல்லாமல், ஆனால் அபிஷேகம் என்கிற ஒரு போர்வையை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஒரு நாமம் சுட்டரிப்பின் ஆவி அல்லவா? கர்த்தர் அழுக்கை கழுவக்கூடியதல்லவா? ரத்த பழியை நீக்கக்கூடியதல்லவா? ஆண்டவரே எனக்கு அந்த சுட்டரிப்பின் ஆவியை தாங்க. நான் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கக்கூடாது. ஆண்டவரே அக்கினிமயமா இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு அக்கினிமயமான பாத்திரமா என்னை மாற்றுங்க என்று கேட்டா, தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களுக்குள் பலமாய் கிரியை செய்வார். கடைசியா
இந்த சுட்டெரிப்பின் ஆவியை குறித்து சில காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். என்னன்னா, நீங்க அந்த சுட்டெரிப்பின் ஆவினால் நிரம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது உங்க வீட்டுக்குள்ள இந்த தவறான மனிதர்கள் இருக்கா பாருங்க, அவங்க வரவே முடியாது. அவங்க டெக்னிக்கலா ஸ்டெப் எடுக்கலாம், அவங்க நிறைய சூழ்ச்சி பண்ணலாம், சூட்சுமம் பண்ணலாம், நிறைய வேற ஆட்களை ஏவலாம், ஏதோ பண்ணி உள்ள வரணும் பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்குள் சுட்டெரிப்பின் அபிஷேகமாகிய ஆவி இருந்தா அவங்களோட சூழ்ச்சி, சூட்சுமம், தந்திரம் எதுவுமே அங்கு செயல்படாது. அதையும் மீறி தன்னுடைய புயபலத்தை காட்டி, ஓ நான் போய் காட்டுறேன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டாகிறது கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது, அது மகா காயத்தை உண்டாகும். ஏனென்று சொன்னா உங்களுக்குள் இருக்கிறது சுட்டெரிப்பின் ஆவி. அங்கு அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் இடம் கிடையாது, அநியாயக்காரர்களுக்கும் விபச்சார மார்க்கத்தாருக்கும் இடம் கிடையாது, அசுத்தர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கு இடம் கிடையாது. அப்போ உங்களுக்குள் இந்த சுட்டெரிப்பின் ஆவி இருந்தா இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படிப்பட்ட மனுஷிகள் உள்ளே வரவே முடியாது. தேவனுக்கு மகிமை. இரண்டாவது, இந்த சுட்டெரிப்பின் ஆவியை உடையவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா அடுத்தது உங்க வீடு. அந்த வீட்டுல எப்போ பார்த்தாலும் ஒரு ஆவியின் அனல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆவியின் அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அந்நிய பாஷை சத்தம் வரும், ஒரு பாடல் சத்தம் வரும், ஒரு வசனம் சொல்றது வரும், இல்லது ஜெபிக்கிறது வரும், ஆண்டவர் துதிக்கிறது வரும், ஒரு 4 பேர் கூடி ஆராதிக்கிறது வரும், சில நேரம் தொழுது கொள்ளுதல் இருக்கும். ஏதாவது ஒரு விதமான அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மகிமை அந்த வீட்டுக்குள் இருந்துகிட்டே இருக்கும். ஏனென்றால் இருள் இல்லாத இடத்துல வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். அதே போல உங்களுக்குள் ஒரு சுட்டெரிப்பின் ஆவி வந்துட்டதுனால மற்ற தொலைக்காட்சி சத்தம், சினிமா பாடல் சத்தம், ஆடம்பர சத்தம், சண்டை சச்சரவு சத்தம், குற்றச்சாட்டுதல், கோல் மூட்டுதல், பகை, வீணான உரையாடுதல், வீணான விவாதங்கள், இது எதுவுமே உள்ளே வராது. அதற்கு பதில் நல்ல பாட்டு இருக்கும், நல்ல துதி இருக்கும், நல்ல ஸ்தோத்திரம் இருக்கும், நல்ல வசனம் இருக்கும், நல்ல ஆராதனை இருக்கும், நல்ல தொழுகை இருக்கும். நான் சொல்றது சபைகளில் கிடையாது, உங்க வீடுகள். நீங்க சுட்டெரிப்பின் ஆவியை உடையவர்களாய் இருந்தாக்கா இதுதாங்க உங்க வீட்டில காணப்படும். கர்த்தருக்கு மகிமை. மூணாவது, இந்த சுட்டெரிப்பின் ஆவியின் அபிஷேகத்தை யாராவது ஒருத்தர் பெற்றவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அங்க உண்டாகிற மூணாவது நன்மை என்ன தெரியுமா? பின்னாடி வரக்கூடிய பாவத்தை, பின்னாடி வரக்கூடிய தீட்டை ஆண்டவர் முன்னாடியே சொல்லுவார். இப்படி ஒரு பாவம் உள்ளே நுழைய பார்க்குது, இப்படி ஒரு தீட்டு உள்ளே வருது அப்படின்னு முன்கூட்டியே ஆவியானவர் சொல்லிடுவார். இதுதான் இந்த சுட்டெரிப்பின் ஆவியானோட விசேஷித்த தன்மை. அப்படி அந்த பாவம் அல்லது தீட்டு உள்ளே வரும்போது கர்த்தர் நல்லவன் நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த சுட்டெரிப்பின் ஆவின் அபிஷேகம் இருக்கிறதுனால அதற்கு காரணமானவர்கள் தேவனுடைய ஆவியினால் வாதிக்கப்படுவார்கள். அவர்கள் மகா கொடிய வேதனையை சந்திப்பார்கள். அவர்களால் சொல்லனா சில பண விரயங்கள், அவர்களால் தாங்க முடியாத மன உளைச்சல்கள் உண்டாகும். இதெல்லாம் காரணம் என்ன? அந்த சுட்டெரிப்பின் ஆவியாகிய நல்ல அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவ மனுஷனுடைய ஸ்தலத்துல, அவர்கள் இருப்பிடத்துல நம்ம நுழைஞ்சிட்டு நம்முடைய இச்சையை, நம்முடைய பாவத்தை, காரியத்தை செஞ்சுட்டு வரும்போது அதற்கு அந்த ஊழியக்காரன் ஒன்றும் தண்டனை கொடுக்க வேண்டாம். அந்த ஊழியக்காரனுக்காக, அந்த விசுவாசிக்காக, அந்த சுட்டெரிப்பின் ஆவியை பெற்ற தேவ பிள்ளைக்காக ஆவியானவரே அங்க தண்டனையை கொடுத்துருவோம். இதுதாங்க இந்த சுட்டெரிப்பின் ஆவியின் மகிமை. கர்த்தர் நல்லவே. எல்லாவற்றை விட இந்த சுட்டெரிப்பின் ஆவி என்பது எதை குறிக்கிறது? அது நல்ல அக்கினி மதிலை காண்பிக்கிறது.
அக்கினி மதில். ஆம், இந்த சோத்திரம் சுட்டரிக்கக்கூடிய அக்கினிக்கு அக்கினி எப்படி இருக்கும்னாக்கா அது நல்ல ஒரு சுவர் போல காணப்படும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த அக்கினி மதிலினால் தான் தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். வாசிக்கிறேன், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனங்களாகி உங்களுக்கு இந்த காலையில் ஆவியானவர் கொடுக்கிற அற்புதமான ஒரு வெளிப்பாட்டு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னா இந்த சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சுட்டரிப்பின் ஆவி கடைசியா ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க காம்பவுண்ட சுற்றி, அவங்க கேம்பஸ சுத்தி, அவங்க லேண்ட சுத்தி, அவங்களுடைய வீட்டை சுத்தி, அவங்களுக்குரியதான ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சுத்தி இந்த சுட்டரிப்பின் ஆவியானவை ஒரு மதில் போல இருக்கும். ஒரு மதில் போல காணப்படும். பக்கத்து வீட்டு மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பட்டு போயிருக்கும். உங்க வீட்டு மரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது பச்சையா இருக்கும். பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா பன்னி நுழைஞ்சிருச்சு, நாய் நுழைஞ்சிருச்சு, நரி நுழைஞ்சிருச்சு. ஐயோ சொத்து ராத்திரில என்னென்னமோ நிலத்தெல்லாம் பாலாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க நிலத்துல பாத்தீங்கன்னா இது எதுவுமே நுழையாம இருக்கும். ஏன்னாக்கா அந்த சுட்டரிப்பின் ஆவியானவை சூழ மதில் போல இருந்து காத்து கொள்ளுகிறார். சூழ மதில் போல இருக்கிறார். இப்போ இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் ஒரு டபுள் ஆக்ட் உள்ளவர், இரட்டைத்தன்மை உடையவர். சுட்டரிப்பின் ஆவியார் இரட்டைத்தன்மை உடைய. எப்படி இரட்டைத்தன்மை உடையவர்? அந்த சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஆமென். வெளியில பார்க்கிறதுக்கு அவர் சுட்டரிக்கிற ஆவியானவர். அந்நியர்கள், திருடர்கள், பரதேசிகள், கொள்ளையர்கள், வஞ்சகர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடியது, மிருகங்கள், தீட்டானது, குழப்பமானது, பயத்தை கொடுக்கக்கூடியது, மரணத்தை கொடுக்கக்கூடியது, இது எதுவுமே வராமல் தடுக்கக்கூடிய அக்னியின் மதிலாய் அவர் வெளித்தோற்றத்தில் இருப்பார். ஆனா அதே சமயத்துல இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்க வீட்டுக்கு உள்ளே, உங்களுடைய இருதயத்துக்கு உள்ளே, உங்க ஊழியத்துக்கு உள்ளே, உங்க ஆவியின் ஜீவியத்தில் எப்படி இருப்பார்னா அவர் நல்ல மகிமையாயிருப்பார். வெளியில பார்க்க சுட்டரிப்பின் ஆவியானவை, உள்ளே பார்க்க மகிமையின் ஆவியானவை. இந்த சுட்டரிப்பின் ஆவியின் அபிஷேகத்துக்கு இந்த 2 கிருபைகள் உண்டு. இது எதை காண்பிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி வரும்போது அவன் நல்ல அக்கினி மதிலா இருக்கணும். பிரசங்க நேரம் வந்ததா, பாடல் நேரம் வந்ததா, ஆராதனை நேரம் வந்ததா, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டிய சமயம் வந்ததா, அங்க அக்கினியா நிக்கணும். ஓ வல்லமையா பிரசங்கிக்கணும், தைரியமா போதிக்கணும், நல்ல ஆழ்ந்த உபதேசத்தை எடுத்து சொல்லணும். எந்த ஜாதிக்கு, எந்த இனத்துக்கு, யாருக்கு பயப்படாம கர்த்தர் வார்த்தை சொல்லும். அதுதான் அக்கினி. அதே சமயத்துல அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னா தனிப்பட்ட ஜீவியத்தில் எப்படி காணப்படணும்? ஒரு மகிமையா காணப்படணும். இந்த மகிமை என்பது என்ன? அன்பை காண்பிக்கிறது. அது எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் சிரித்து பேசணும், எல்லாரிடத்திலும் சந்தோஷமா காணப்படணும். ஓ எல்லாருக்கும் மனம் திறந்து, ஏற்ற தாழ்வு இல்லாத, உயர்வு தாழ்வு இல்லாத, எல்லாரிடத்திலும் திறந்த மனமா இருப்பது அங்கு கிறிஸ்துவின் மகிமையை காணப்படுவது. இதுதாங்க ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய பலிபீடத்தில் அக்கினியாய் இருக்க வேண்டும்.
தேவனுக்கு மகிமை. ஆனா அதே சமயத்திலே தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய ஊழியத்திலே, தனிப்பட்ட ரீதியிலே அவங்க மகிமையாய் காணப்பட வேண்டும். இந்த சுட்டரிப்பின் ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே ரிபால் அகத்து ரபௌதியா கரதியா. அந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இறங்கி வர ஆயத்தமாயிருக்கிறார். இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்கள் மாம்சத்தை கழுவி ரத்த பழிக்கு உங்களை நீங்களாக்க ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேருக்கு நீங்க சொல்ல வேணும், ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தை கழுவோம், என்னுடைய சரீரத்தை கழுவோம், ஆண்டவரே என்னுடைய அழுக்கை கழுவோம். சுட்டரிப்பின் ஆவியானவர் வரும்போது அது அழுக்கை கழுவக்கூடியது அல்லவா? அது இரத்த பழியை நீக்கக்கூடியது அல்லவா? ஆண்டவரே என்னிடத்தில் அழுக்கு இருந்தது. இந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் காலைதோறும் சுத்திகரிக்கிறவர் அல்லவா? காலைதோறும் கழுவுகிறவர் அல்லவா? இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தாங்க ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு கழுவுதலை தாங்க ஆண்டவரே. என் ஜீவியத்திலே யாருடைய இரத்த பழியும் என் மீது இருக்கக்கூடாது, யாருடைய இரத்த பழி என் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடாது, யாருடைய இரத்த பழியும் சபை என் ஊழியத்தில் இருக்கக்கூடாது. என்னை ஒரு விசை சுத்திகரியும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி நல்ல வாயத்திறந்து அந்நிய பாஷையில பேசுவோம். கவனிங்க, இந்த சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவர் உங்களுக்கு வெளியே அக்கினி மதிலாயிருப்பார், அவர் உங்களுக்கு உள்ளே மகிமையின் சாயலாயிருப்பார். வெளியே அக்கினி மதிலாயிருப்பார், உள்ளே மகிமையின் சாயலாயிருப்பார். இன்றைக்கு பகலிலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே இந்த சுட்டரிப்பின் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த சுட்டரிப்பின் ஆவியை பெறக்கூடாதபடி என்னிடத்தில் எந்த தடை இருந்தாலும் மாற்றுங்க, எந்த அக்கிரமத்தின் கரை இருந்தாலும் எடுத்துருங்க. மீண்டும் என்னை ஒரு சுட்டரிப்பின் ஆவியினாலே நிரப்பும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரனா தேவ மனுஷனா சொல்ல இந்த சுட்டரிப்பின் ஆவி உங்களை நிரப்பும். நீங்க வெளியிலே அக்கினி மதிலாயும் உள்ளே மகிமையின் சாயலாயும் காணப்படுவீர்கள். அந்த ஆவியானவர் உங்களை சூழ அக்கினி மதிலாயிருப்பார், உங்களுக்கு உள்ளே மகிமையின் சாயலாயிருப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக சொல்றோம். பரிசுத்த ஆவியானுடைய நாமங்களை குறித்து அறிய உதவி செய்து அதிலே விசேஷமாக ஆண்டவரே இந்த சுட்டரிப்பின் ஆவியை குறித்து தேவன் மகிமையாய் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேவ வார்த்தையின்படி இந்த கடைசி காலத்துல இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்து சிறியோர் முதல் பெரியவருக்கும் எல்லாரும் நல்ல சுட்டரிப்பின் ஆவினால் நிரப்பப்படுவார்களாக, சுட்டரிப்பின் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக, சுட்டரிப்பின் ஆவியினால் ஆளுகை செய்வார்களாக. இவர்கள் வெளியே அக்கினி மதிலாயிருக்கட்டும், உள்ளே மகிமையின் சாயலாயிருக்கட்டும். ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் சுற்றி இவர்களை சுற்றி நீர் அக்கினி மதிலாயிரும், உள்ளேயோ மகிமையின் சாயலாய் வெளிப்படும். இந்த இரட்டை அபிஷேகம் உடைய பிள்ளைகளை நிறைத்து நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.